வாங்க அக அமைதி தியானம் பத்தின ரா மகேந்திரனோட அனுபவ பகிர்வை பத்தி இப்போ சுருக்கமா பார்க்கலாம். ரா மகேந்திரன் ஒரு வீடியோல தன்னோட தியான அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காரு. இத கேட்டா நீங்களும் தொடர்ந்து தியானம் செய்யணும்னு கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். முதல்ல பாத்தீங்கன்னா அவரோட 2 மணி நேர தியான அனுபவத்தை பத்தி சொல்றாரு. அட நின்னு உக்காந்து படுத்துன்னு இப்படி எல்லா பொசிஷன்லயும் கூட ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. இதுல மூச்சை கவனிக்கிற ஆனாபானசதி, அப்புறம் நடக்கிறத உள்ளபடி அப்படியே பாக்குற விபாசனா, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. மெடிடேஷன் முடிஞ்சு ஒரு சுய ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ அடேங்கப்பா 95% மேல கவனமா இருந்தாராம். யோசிச்சு பாருங்க, அந்த 2 மணி நேரத்துல வெறும் 15 எண்ணங்கள் தான் வந்துச்சான். அதுல சிலது கடந்த காலம் பத்தினது, சிலது நிகழ்காலம் சம்பந்தப்பட்டது, சில நல்ல புது ஐடியாஸும் கிடைச்சதுன்னு சொல்றாரு. ரெண்டாவதா, தியானத்தை தொடர்ந்து பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? அதுக்கும் சில சிம்பிள் டிப்ஸ் சொல்றாரு பாருங்க. மொத்தமா 7 நாள் சேலஞ்ச் எல்லாம் பெருசா தெரிஞ்சா பரவாயில்ல. அன்னைக்கு என்ன பயிற்சி செய்யணுமோ அதுல மட்டும் கவனம் வைங்க போதும். உங்க டெய்லி வேலைகளுக்கு ஏத்த மாதிரி தியானத்துக்கான நேரத்தை முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல ஒரு 5-10 நிமிஷம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை கூட்டிக்கலாம். நம்ம டெய்லி பல் தேய்க்கலாம் மாதிரி இதுவும் ஒரு பழக்கமா மாறிடும்னு நம்புங்க, சரியா? கடைசியா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமும் வழிகாட்டுதலும் தேவைப்பட்டுச்சுன்னா அக அமைதி தியானத்துல வாராந்திர சவால்கள், இலவச ஆன்லைன் வகுப்புகள், அப்புறம் டெலிகிராம் குழுன்னு இப்படி நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஞாபகப்படுத்துறாரு. ஆக மகேந்திரனோட இந்த அனுபவமோ அவர் சொல்ற பிராக்டிக்கல் டிப்ஸும் உங்க அக அமைதி பயணத்தை தொடங்கவோ இல்ல தொடரவோ நிச்சயமா உதவியா இருக்கும்.